அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவி படிக்க வேண்டும், அவரிடம் விடுதி உட்பட எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மாணவிக்கு தேவையான உளவியல் ஆலோசனை மற்றும் உதவிகளை பல்கலைக்கழகம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மாணவி தனது படிப்பை தொடர்வதை அண்ணா பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக வந்து புகார் அளித்தது பாராட்டுத்திற்குரியது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல் துணை ஆணையர்கள் ஸ்னேகா பிரியா, ஜமால் ஆகியோர் அடங்கிய சிறப்பு குழு நியமனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தாமாக முன்வந்து விசாரணை குழு அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த அந்த சம்பவத்தில் தற்போது நீதிபதிகள் பல உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார்கள். அதனை பார்த்து வருகிறோம். மாணவிக்கு தேவையான உளவியல் ஆலோசனையை பல்கலைக்கழகம் வழங்க வேண்டும் என்றும், மாணவி தனது படிப்பை தொடர்வதை அண்ணா பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக வந்து புகார் அளித்தது பாராட்டுக்குரியது என்றும் நீதிபதிகள் மாணவியை பாராட்டியுள்ளனர். அதே சமயம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல் துணை ஆணையர்கள் 3 பேர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்றும், இதில் தமிழ்நாடு அரசு தாமாக முன்வந்து விசாரணை குழு அமைக்க ஒப்புக்கொண்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நீதிபதிகள் என்னென்ன விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள்? இந்த வழக்கை பொறுத்தளவு தற்போது நீதிபதிகள் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழக அரசினுடைய ஒப்புதலோடு பெண் IPS அதிகாரிகள் 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த இந்த வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். அண்ணா நகர் துணை ஆணையராக இருக்கக்கூடிய காவல்துறை துணை ஆணையராக இருக்கக்கூடிய ஸ்னேகப்பிரியா, ஆவடி காவல்துறை துணை ஆணையராக இருக்கக்கூடிய ஐமன் ஜமால், அதே போல சேலம் காவல்துறை துணை ஆணையராக இருக்கக்கூடிய பிருந்தா ஆகியோர் அடங்கிய அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த குழுவை தமிழக அரசினோடு ஒப்புதலோடு தான் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக ஒரு 25 லட்சம் ரூபாயை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அந்த மாணவி மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போல சிறப்பு புலனாய்வு குழுக்கு தேவையான அந்த வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று DGPக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த மாணவியினுடைய படிப்பு, ஹாஸ்டல் செலவு ஆகியவற்றையும் அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதுபோல முதல் தகவல் அறிக்கை, இது போல முக்கியமான வழக்குகள்ல, சென்சேஷன் என்று சொல்லக்கூடிய வழக்குகள்ல அந்த தகவல் அறிக்கை கசியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் இந்த உத்தரவுகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த வழக்கினுடைய சிறப்பு விசாரணை என்பது இன்று காலை முதல் நடைபெற்றது. நேற்று அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வரலட்சுமி உள்ளிட்டவர்கள் இந்த வழக்கை தான் தொடர்ந்திருந்தார்கள். CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும், தற்போது பணியில் இருக்கக்கூடிய பெண் நீதிபதி தலைமையில இதை விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் CBI விசாரணை கோரிக்கை என்பது தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஏனென்றால் பல்வேறு கேள்விகளை நேற்று உயர்நீதிமன்றம் முன்வைத்திருந்தது தமிழக அரசிடம். அதன் முதல் கேள்வியாக அந்த முதல் தகவல் அறிக்கை எப்படி கசிந்தது, லீக் ஆனது என்ற கேள்வி வைத்திருந்தார்கள். இரண்டாவதாக, அரசினுடைய அனுமதி பெறாமல் பத்திரிகையாளர் சந்திப்பை காவல்துறை ஆணையர் நடத்த முடியுமா, இந்த வழக்கின் பின்னணியில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்ற 3 கேள்விகளை நேற்று வைத்திருந்தார்கள். அந்த 3 கேள்விகளுக்கும் தான் இன்றைக்கு தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி பல்வேறு விளக்கங்களை அளித்தார். அந்த விளக்கத்துல உரிய விதிகளின்படி அந்த முதல் தகவல் அறிக்கை என்பது கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டதாகவும், ஆனால் அது உடனடியாக லாக் செய்யப்பட்டு மறைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில் NIC என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அந்த சிட்டிசனல் போர்ட்டலில் அது அங்கு அப்லோட் ஆகி அங்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில வினாடிகள் இருந்ததாகவும், அந்த சமயத்தில் சுமார் 14 பேர் அதை டவுன்லோட் செய்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அந்த 14 பேருடைய விவரங்களையும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக காவல்துறை இதற்கு பொறுப்பல்ல, NIC என்று சொல்லக்கூடிய அவர்களிடம் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் இதற்கு காரணம் என்று அவர்களே ஒப்புக்கொண்டு தங்களுக்கு பதில் அளித்துள்ளதாகவும் அதற்கான ஆவணத்தையும் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த FIR கசிவுக்கு காவல்துறை எந்த விதத்திலும் பொறுப்பில்லை என்பது அவர் உறுதியாக திட்டவட்டமாக
நீதிபதி முன்பு அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து எடுத்துரைத்தார். இதையும் நீதிபதிகள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதே சமயம் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்த 14 பேருடைய விசாரணை விளக்கங்கள் கேட்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வந்து உறுதியளித்தார். அதே போல சென்னை மாநகர காவல்துறை அருண் அவர்கள் வந்து இந்த பத்திரிகையாளரை சந்திப்பு நடத்த முடியுமா என்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு வந்து அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் என்ன தெரிவித்தார் என்றால், அவர் வந்து இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனாலும் சட்டம் ஒழுங்கு கிட்டுவிடக்கூடாது என்பதனாலும் ஊடகங்கள் பரபரப்பான செய்திகள் வெளியான காரணத்தினாலும் அதுக்கு ஒரு விளக்கத்தை தருவதற்காகவே இது போல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியதாக வந்து அவர் வந்து தெரிவித்தார். அந்த சந்திப்பில் கூட ஒரு குற்றவாளி என்று தற்போதுதான் தெரிய வந்திருக்கிறதாகவும் இனியும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் என்றுதான் தெரிவித்திருக்கிறாரே தவிர ஒரே குற்றவாளி தான் என்று அவர் முடிவுக்கு வரவில்லை என்றும் அவர் வந்து திட்டவட்டமாக குறிப்பிட்டார். மேலும் வந்து இதுபோல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துவது என்பது வழக்கமான ஒன்றுதான். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், ஆணையர்கள் போன்றவர்கள் முக்கியமான சமயங்களில் இதுபோல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துவது வழக்கம். இது ஒரு மரபு கூட. இதில் நடத்தக்கூடாது என்ற எந்த ஒரு சட்ட விதிகளை இல்லை என்றும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார். அதே போல இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த பின்னணியில் யார் இல்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் அவரும் சில விளக்கங்களை அளித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளது, அவ்வளவு செயல்பாட்டில் உள்ளது என்ற விவரத்தையும் தெரிவித்தார். அதே போல சிறப்பு குழு அமைக்கப்பட்டு உரிய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறதாகவும் குறிப்பிட்டார். இப்படி அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அந்த வழக்கினுடைய CBI விசாரணைக்கு மாற்ற அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள். அதே வேளையில அந்த மாணவிக்கு தொடர்பான இந்த வழக்கை வந்து 3 அதிகாரிகள், பெண் IPS அதிகாரிகள் கொண்ட 3 அதிகாரிகள், தமிழக அரசில் தமிழக காவல்துறையால் பணிபுரியக்கூடிய அந்த 3 பெண் IPS அதிகாரிகளை நியமித்து அவர்கள் தான் விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய படிப்பை தொடர வேண்டும், அதற்கான தேவையான உதவிகளை வழங்க வேண்டும், அந்த படிப்பிற்கான ஆசிரியருக்கான உள்ளிட்ட எந்த ஒரு கட்டணத்தையும் அண்ணா பல்கலைக்கழகம் வசூலிக்க கூடாது என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். போதுமான கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் இது போல ஒரு முதல் தகவல் அறிக்கை கசியாமல் தடுப்பது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக 2 நாட்களாக நடந்த இந்த வழக்கில் இன்றைக்கு வந்து இறுதியாக அரசனுடைய அந்த பதில் விளக்கத்தை ஏற்று இந்த நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னவென்றால் 3 விதமான கேள்விகள் தான் நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. அந்த 3 விதமான கேள்விகளுக்கும் தலைமை அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தெளிவான விளக்கத்தை எடுத்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.